1 ராஜாக்கள் 3:12 அதில் ஒரே ஒரு பகுதி மட்டும் நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. உன் வார்த்தையின்படியே செய்தேன். நல்லா கவனிங்க. சாலமோன் தேவனிடத்தில் ஞானத்தை என்ன பண்ணுறாரு, கேட்குறாரு. பொண்ணோ பொருளையோ மற்ற விஷயங்களோ எதுவுமே அவர் கேட்கல. அவர் கேட்டது என்னன்னு சொன்னால் ஞானத்தை கேட்கிறார். என்ன ஞானத்தை கேட்கிறாருன்னு சொன்னால், அவர் ஜனங்களை ஆளுகிறார். அந்த ஆளுகிறதுக்கான அந்த அறிவு எனக்கு வேணும், அந்த ஞானம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, கேட்குறாரு. அதுக்காக தேவன் சொல்கிறாரு பாருங்க, அந்த வார்த்தையை அவர் கேட்டதுனால உன் வார்த்தையின்படி செய்தேன். எப்போவுமே தேவனிடத்தில் நாம் போகும்போது புலம்பக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். எப்போவுமே தேவனிடத்தில் போகும்போது நாம் போகிற காரியம் என்ன காரியங்கிறது நமக்கு தெரியணும். நான் என்ன கேட்க போகிறேங்கிறது எனக்கு தெரியணும். நான் யார் கையில் கேட்க போகிறேங்கிறது தெரியணும். சரிங்களா? எப்பேற்பட்ட ஆண்டவர் கையில் நான் கேட்க போகிறேன்? வானத்தையும் பூமியையும் உண்டாக்குன கர்த்தரிடத்தில் நான் போயிட்டு என்ன பண்ண முடியாது, கண்ணீர் விட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறது வேஸ்ட்டு. நல்லா புரிஞ்சுக்கணும். நான் தேவனிடத்தில் ஒரு விஷயத்தை கேட்குறேன் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல என்னுடைய தேவன் யாருங்கிற அறிவு எனக்கு இருக்கணும். அவர் எப்பேற்பட்டவர், அவர் எவ்வளவு மேன்மையுள்ளவர். வானத்தையும் பூமியும் உண்டாக்குன கர்த்தரிடத்தில் நான் போகும்போது அவரிடத்துல போயிட்டு நான் கண்ணீர் விட்டுக்கிட்டோ இல்லை என்னுடைய கம்ப்ளைண்ட்டுகளை நான் சொல்லிக்கிட்டோ என்னுடைய தேவைகளை நான் சொல்லிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் சரியில்லாத ஒன்று. நல்லா புரிஞ்சுக்கணும். நாம் சொல்வதற்கு முன்னாடியே நாம் என்ன கேட்க போகிறோங்கிறத அவர் அறிந்திருக்கிறார். நமக்கு என்ன வேணுங்கிறத நம்ம முதல்ல டிசைட் பண்ணணும். எனக்கு என்ன வேணும், என் வாழ்க்கைக்கு என்ன வேணும், என் வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாவற்றையும் நான் டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு தேவனிடத்தில் என்ன பண்ணோம், கேட்கணும். அவர் என்ன கேட்டார், இங்கே சாலமோன் என்ன கேட்டார்னா, ஜனங்களை நடத்துவதற்கான ஞானத்தை அவர் கேட்குறாரு. ஆனால் செல்வ செழிப்பெல்லாம் சேர்த்து தேவன் என்ன பண்ணிட்டாரு, கொடுத்துட்டாரு. சொல்கிறார் பாருங்கள், உன் வார்த்தையின்படியே செய்தேன். உன் வார்த்தையின்படியே செய்தேன்னு சொன்னால் அப்போ என் வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கணும்? இன்னைக்கு ஏன் அநேக ஜெபங்கள் கேட்கப்படலைன்னு சொன்னால் என் வார்த்தை சரியில்லை. என் வார்த்தை புலம்பலாக இருக்குது, என் வார்த்தை வெறும் கண்ணீராக இருக்குது, என் வார்த்தை ஒரே கலக்கமாக இருக்குது, என் வார்த்தைகள்லாம் எப்படிப்பட்டதாக தான் இருக்கு, வீண் வார்த்தைகளாகவும் வீண் அலப்பிக்கிட்டும் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் என்னுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பில்லை, என்னுடைய வார்த்தைகளுக்கு பலன் இல்லை. அப்போ உன் வார்த்தையின்படி செய்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்டவத்தில் நீ போய் கேட்கும்போது என்னத்தை கேட்கணுங்கிறத நல்லா தெரிஞ்சு கேட்கணும். நான் என்ன கேட்க போகிறேன், எனக்கு என்ன வேணும், நான் எப்படிப்பட்டவன் நான் வாழ போகிறேன், அதன் மூலயமா தேவனுடைய நோக்கத்தை நான் எந்த விதத்தில் நான் நிறைவேற்ற போகிறேன், தேவனுடைய சித்தத்தை நான் எப்படி செய்ய போகிறேன், அதற்கு எனக்கு என்னெல்லாம் வேணும், எப்படியெல்லாம் வேணும் அப்படிங்கிறத எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணோம், டிசைட் பண்ணோம். நான் முடிவு எடுக்காமல் போயிட்டு நான் உட்கார்ந்து கதறுவதிலையோ கண்ணீர் விடுவதிலையோ ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு நான் சொல்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கங்க. உன் வார்த்தையின்படி செய்தேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நமக்கு தேவனிடத்துலேருந்து வருதுன்னு சொன்னால் அப்போ ஏன் வார்த்தையை நான் என்ன பண்ணணும், சரி பண்ண வேண்டும். என் வார்த்தையில் நான் கவனத்தை செலுத்துவது அவசியம். என் வார்த்தை என்ன சொல்ல போகிறேங்கிறத யோசிப்பது அவசியம். புரியுதுங்களா? தேவனிடத்தில் போகிறீங்க, வானத்தையும் பூமியையும் உண்டாக்குன அந்த தேவனிடத்தில் போயிட்டு எனக்கு என்ன வேணுங்கிறத நான் சொல்வேனா, இல்லை இதெல்லாம் நடந்துச்சாண்டவரே, இப்படியெல்லாம் நடந்துச்சாண்டவரே, இதெல்லாம் நடக்குதாண்டவரே அப்படின்னு கண்ணீர் விட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பேனா? அப்போ ஜெபங்கள் கேட்கப்படணும்னு சொன்னால், ஜெபம் ஆனது ஜெபமாக இருக்கணும்னு சொன்னால், அது விண்ணப்பமாக இருக்குதுன்னு சொன்னால், அந்த விண்ணப்பங்களுக்கு பதில் நமக்கு கிடைக்கணும்னு சொன்னால் அந்த விண்ணப்பம் தேவனுடைய சித்தத்தின்படி இருக்கணும். தேவனுடைய சித்தம் என்னன்னா, முதல்ல அவர் நம்மளை முடிவெடுக்க சொல்கிறார். புதிய ஏற்பாட்டில் இயேசு
நிறைய அதிசயங்கள் அற்புதங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. நல்லா பாருங்கள், ஒவ்வொரு அற்புதங்கள்லையும் சில அற்புதங்களில் நான் 1 2 சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்னு கேட்குறாரு. நான் என்ன பண்ணணும்? சுகமாகணும். உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆகட்டும். அதே மாதிரி அந்த 18 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீயை உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்றாரு. அப்போது இங்கே இப்படி போனாங்க இல்லையா, அவங்கெல்லாம் சும்மா போகிற வழியில் என்ன பண்ணிடல, அவங்களாம் ரட்சிப்பு, அவங்க வந்து சுகமடையலை. போகிற வழியில் அவங்களுக்கு என்ன இல்லை, எல்லாமே நடந்துடலை. நல்லா புரிஞ்சுக்கங்க. அவர்கள் காலாகாலமாக நினைத்து கொண்டிருந்த ஒரு விஷயம், காலாகாலமாக அவங்க வேதனைப்பட்டு கொண்டிருந்த ஒரு விஷயம், காலாகாலமாக அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, துன்பப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க. அப்படிப்பட்டவங்களுடைய நினப்பு எப்படிப்பட்டதாக இருக்கும், அதிலிருந்து அவர்கள் சுகம் பெற வேண்டும், அதிலிருந்து அவங்க விடுதலை ஆகணும்னு சொன்னால் என்ன மாதிரியான எண்ணத்தோடு தேவனிடத்தில் வந்து நின்று இருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிக்கணும். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தன்னு சொன்னால் நிச்சயமாக இயேசு எனக்கு சுகம் கொடுப்பார்னு நம்பி போய் அங்கே நின்றதுனால தான் அவர்கள் சுகம் அடைந்தார்கள். அதனால தான் இயேசு அப்படி சொல்கிறார். அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனிடத்தில் போய் நிற்கிறோம் ஜெபங்கிற பேரில். அப்போ எப்படி நிற்கிறோம் நாம்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். என் தேவன் எனக்கு சுகத்தை கொடுப்பார், என் தேவன் எனக்கு பலத்தை கொடுப்பார், என் தேவன் என் தேவைகளை சந்திப்பார், என் தேவன் என்னுடைய இல்லாமையை மாற்றுவார்னு போய் நின்னோம்னா தான் அது கிடைக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போது நாம் தேவனிடத்தில் போகும்போது என்ன வேணுங்கிறத தெளிவாக என்ன பண்ணணும், அவரிடத்துல சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். ஏன் அந்த தெளிவு அவர் கேட்குறாருன்னு சொன்னால், நீ என்ன நினைக்கிற, நீ எப்படிப்பட்ட முடிவோடு இருக்கிற அப்படிங்கிறது அவருக்கு அவசியம். சும்மா எப்படிங்க போகிற போகல. இப்போ ஒரு பணம் நமக்கு வேணும்னு சொன்னால் அந்த பணத்துக்கான தேவைகள் நமக்கு என்னன்றது தெரிஞ்சால் தானே அந்த பணத்தை நம்ம என்ன பண்ண கேட்க முடியும். ஒரு பில்டிங் கட்டணும்னா 10 லட்ச ரூபாய் நமக்கு வேணும்னு சொன்னால் அந்த 10 லட்ச ரூபாய் எஸ்டிமேட் நமக்கு எதுக்கு, இதெல்லாம் வாங்கணும், இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு புரிதல் இருக்குது இல்லையா? அது இருந்தால் தானே நாம் என்ன பண்ண முடியும், 10 லட்சம் வேணுங்கிற டிசைடிங் நம்ம முடிவுக்கு நம்ம வர முடியும். அப்போ தேவனிடத்தில் போயிட்டு உனக்கு இது வேணும், அது வேணும், இது வேணும் அப்படி வேணும் சொல்கிறதுக்கு இல்லை கிடையாதுங்க. இவ்வளோ தேவைகள் இருக்குது, எனக்கு இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு கிடையாது. நான் என்ன பண்ண போகிறேன், நான் என்ன செய்யணும், அந்த முடிவோடு போய் அவரிடத்துல நீங்கள் கேட்கும்போது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். இதெல்லாம் அப்போ தான் நடக்கும். அதனால் என்ன பண்ணுங்க, அவரிடத்துல போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக போங்க. அவரிடத்துல போகும்போது முடிவு பண்ணிட்டு போங்க. அங்கே போய் உட்காந்துக்கிட்டு புலம்பெல்லாம் புலம்பி தள்ளிட்டு அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கு கிடையாது. நம்மளோட நேரத்தை வீணடிக்கக்கூடாது. முறையும் புரிஞ்சுக்கங்க. நம்ம நேரம் என்ன பண்ணோம், வீணடிக்கக்கூடாது. தேவன் ரொம்ப கரிசனை உள்ளவராக நம்மளை காத்துக்கிட்டு இருக்காரு. என் பிள்ளை என்ன என்கிட்ட கேட்க போகுது அப்படின்ட்டு. ஒரு தகப்பன் தான் பிள்ளைங்க என்ன விரும்பி கேட்குதுன்னு ஆசைப்படும் போது ஏன் தகப்பன் அவர் கேட்க மாட்டாரா? ஆனால் நான் என்ன பண்ணுறேன், போயிட்டு அழுதுகினே உட்காந்துருந்தேன்னா எப்படி கேட்பாரு, புலம்பிக்கிட்டே உட்காந்துருந்தானா எப்படி கேட்பாரு? அதை தான் சொல்ல வரேன். உன் வார்த்தையின்படியே, அந்த வார்த்தை ரொம்ப அவசியமானது. உன் வார்த்தையின்படியே செய்தேன். என் வார்த்தையின்படி செய்யறதுக்கு தான் தேவன் இருக்கிறாரு. அது அவருடைய சித்தத்தின்படி இருக்கணும். அதனால் கவனமாக இருங்க. தேவனிடத்தில் போகும்போது தெளிவோடு போங்க. கேட்கிற காரியங்களை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் நல்லவர். காட் பிளஸ் யூ. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.